வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் ஆலோசனைகளையும் தரமான வேளாண் இடுபொருட்களையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடைய ஏதுவாக 7 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் 25 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். ரசாயன உரங்களின் தரத்தினை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தரமான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருநெல்வேலி, கடலூர் ஆகிய மாவட்டத்தில் தலா ஒரு உர கட்டுப்பாடு ஆய்வகம் 6 கோடி செலவில் அமைக்கப்படும். வேளாண் விளைபொருட்களை அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டிக்கும் வகையில் திசையன் விலை மானாமதுரையில் குளிர்பதன கிடங்கு வசதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தரமான விதைகள் நன்றி. திசையன் நன்றி. தரமான விதைகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு அருகாமையில் கிடைக்க செய்யும் வகையில் குறுவட்ட அளவில் செயல்படும் 5 துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு 3 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விதை சேமிப்பு கிடங்குகள் கூடிய புதிய கட்டடங்கள் அமைக்கப்படும். அதே வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை பாதுகாப்பாக வைத்து வட்டார அளவில் விவசாயிகளுக்கு சேவை வழங்கிட ஏதுவாக வேளாண் இயந்திர கூடாரங்கள் 15 வட்டாரங்களில் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 386 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்தவும் அவற்றை கண்காணிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் மின்னணு வருகை பதிவேடு இயந்திரங்கள் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். விவசாயிகளுக்கு தரமான உயிரியல் பூச்சிக்கொல்லியின் கிடைப்பதை உறுதி செய்த வகையில் தஞ்சாவூரில் இயங்கி வரும் உயிரியல் பூச்சிக்கொல்லி உற்பத்தி மையத்தில் புதிய கட்டடம் 1 கோடியே 85 லட்சம் ரூபாயில் செலவில் கட்டப்படும். காய்கறி நாற்றுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கும் பொருட்டு தோட்டக்கலைத்துறையின் மூலம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு நாட்டாங்கல் கட்டமைப்பில் விரிவாகப்படுத்தப்படும். அதே போல இது 22 கோரிக்கை அறிவிப்புகள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 3 அறிவிப்புகள் பென்ஷன் புயலில் சேதமடைந்த விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு உழவர் ஓய்வு கூடம் மற்றும் சுற்றுச்சுவர் 1 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணநல்லூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 80 லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கான கொள்கை விரைவில் வெளியிடப்படும். இந்த கொள்கையானது உழவர் பெருமக்களுக்கும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் உதவும் வகையிலும் சிறு குறு மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழிலை ஊக்குவிக்கவும் விவசாய பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் இக்கொள்கையில் செய்யப்படும். அடுத்ததாக 26 திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி துஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் நாயுடுமங்கலம் ஊராட்சியில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும். ஆகிய இந்த அறிவிப்புகளை ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கு வெற்றி தீர்மானங்களை விலக்கி கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி. அதிகாரிகள் அதே போல இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் பெரிய வேலை, அதை எல்லாம் இங்கே வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உதவி புரிந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்களுக்கும் அதே போல முதலமைச்சர் செயலாளர் உமாநாத் அவர்களுக்கும் அரசு முதலமைச்சர் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கும் முதலமைச்சர் துணை செயலாளர் தினேஷ் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் அதே போல அருண் தயாள் அவர்களுக்கு IAS அவர்களுக்கும் முதலமைச்சர் இணை செயலாளர் லட்சுமிபதி அவர்களுக்கும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி IAS அவர்களுக்கும் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை முதன்மை செயலாளர் அப்ரஹாம் IAS அவர்களுக்கும் சக்கரத்துறை இயக்குனர் அன்பழகன் அவர்களுக்கும் அதே வேளாண் துறை இயக்குனர் முருகேஷ் IAS அவர்களுக்கும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குனர் குமரவேல் பாண்டியன் IAS அவர்களுக்கும் தமிழ்நாடு நீர் பகுதி மேம்பாட்டு முகமை திட்ட இயக்குனர் மகாபாரதி IAS அவர்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணை வேந்தர் பொறுப்பு முனைவர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கும் வேளாண் பொறியியல் துறை தலைமை பொறியாளர் டாக்டர் முருகேசன் அவர்களுக்கும் வேளாண் பொறியியல் துறை தலைமை பொறியாளர் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.